ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வாருங்கள் மகாதேவா, தாங்கள் இக்கணம் வெளியே வந்து தங்கள் பக்தர்களின் இந்த வேண்டுகோளை நிறைவேற்றும் வரை நாங்கள் எவரும் உள்ளே நுழைய மாட்டோம் மகாதேவா. தங்கள் மீது அபிஷேகம் செய்ய மாட்டோம், தங்கள் மீது அபிஷேகம் செய்ய மாட்டோம், தங்கள் மீது அபிஷேகம் செய்ய மாட்டோம். மகாதேவர் எங்கும் தென்படவில்லையே. தாங்கள் இங்கு காத்திருங்கள், சென்று அவரை அழைக்கின்றேன். சிவனே சிவனை அழைக்கப் போகிறாரா? நிச்சயம் மகாதேவர் வருவார். அதன் அர்த்தம் என்ன? ஏதுமில்லை, தாங்கள் சென்று மகாதேவரை அழைத்து வாருங்கள். நிச்சயமாக. மகாதேவா, யாவரும் தங்களை அழைக்கின்றனர். உடனே வாருங்கள். மகாதேவா, வந்து தரிசனம் தாருங்கள். மகாதேவா, வந்து தரிசனம் தாருங்கள். செல்வோமா? செல்வோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. என்னை தாங்கள் அழைத்தீர்களா? இந்த காசி வாசிகள் இந்த காசி அரசரிடம் ஒரு வரம் கோர விரும்புகிறார்கள். கூறுங்கள், தாங்கள் வேண்டும் வரம் யாது? மகாதேவா, தாங்கள் எங்களுக்கு ஒரு வரமளியுங்கள். இந்த நகரம் மோட்சத்திற்கான இடமாக வேண்டும். ஜனன மரணத்திற்கான சந்தேகங்கள் அழிந்து முக்தியின் மார்க்கமாக மாற வேண்டும். எவர் ஒருவர் காசியில் உயிர் துறக்கிறாரோ அவருக்கு முக்தி கிடைக்க வேண்டும். மானிடர்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணங்களையும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். நற்காரியங்களையே ஆற்ற வேண்டும். சம்சார சாகரத்தின் கடமைகள் யாவையும் நிறைவேற்ற வேண்டும். ஜீவன் கொண்டிருக்கையில் முக்தி மற்றும் மரணம் பற்றி உரையாடக்கூடாது. மகாதேவா, தாங்கள் தானே கூறியுள்ளீர்கள், பிரபஞ்சத்தின் சத்தியம் சாம்பல், மரணம் ஒன்றே இன்றியமையாதது.
அதைத்தான் நாங்கள் காசியில் கோலாகலமாக கொண்டாட உள்ளோம். ஆகையால் தாங்கள் எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் ஆம் மகாதேவா, நான் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். தாங்கள் காசியை முக்தி நகரமாக மாற்றுவீர்கள் என்று. அப்பொழுதுதான் நாங்கள் அனைவரும் உள்ளே வந்து அபிஷேகம் செய்வோம். பிடிவாதம் கொள்வதேன்? தாங்கள் எனக்கு அபிஷேகம் செய்யாவிடில் அதன் பிறகு தங்களின் ஜோதிர்லிங்கங்களுக்கான பயணம் பூரணத்துவம் பெற்றிடாது. நான் அதை அறிவேன். ஆகையால் தான் தங்களிடம் வேண்டுகிறேன். இவர்களுக்கு வரம் அளியுங்கள். இவர்களது மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அப்பொழுதுதான் சிவசக்தி துரித கதியில் ஒன்றாக இணைய இயலும். புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு முன்பாக எனது மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. என்ன பார்க்கிறீர்கள் மகாதேவா? ஆயுதத்தை ஏந்துங்கள், என்னை தாக்குங்கள். வேண்டாம், மகாதேவருக்கு சவால் விடும் அந்த தவறை செய்யாதே. மகனே, உயிர் மீது ஆசை இருந்தால் வந்துவிடு. காசியின் அரசர் அல்லவா தாங்கள்? பிரபஞ்சத்தோர் தங்களை விஸ்வநாதர் என்றல்லவா அழைக்கிறார்கள். அவ்வாறென்றால் இந்த சுயநலம் தங்களை தங்களது நகரமான இந்த காசியில் யுத்தத்திற்கு அழைக்கிறான். காசிவாசிகளின் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். இவர்களுக்கு கருணை காட்டுங்கள். வாக்களிப்பதற்கு முன்பாக என்னுடன் யுத்தம் புரியுங்கள் மகாதேவா. இதுநாள் வரை சிவனும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்திற்காக, பிரபஞ்சத்தில் உள்ள மானிடர்களுக்காக அனைத்தையும் செய்திருக்கிறீர்கள். அது இனி நடக்காது. இனிமேல் என்னை வென்ற பிறகே தாங்கள் அதை செய்ய இயலும். வேண்டாம் மகாதேவா, முதலில் இவர்களது வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். ஆம் மகாதேவா, அவனுடன் யுத்தம் புரிவதற்கு முன்பு எங்கள் அனைவரின் வேண்டுகோளையும் நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் என்னுடன் யுத்தம் புரியுங்கள் மகாதேவா. என் சவாலை ஏற்று யுத்தம் புரியுங்கள். சுயநலமே உனது சவாலை எதிர்க்க நான் ஆயத்தமே. உன்னோடு யுத்தம் புரிந்திட நான் ஆயத்தமே. எனினும் அதற்கு நீ காத்திருந்தாக வேண்டும். பொறுமையாக இருக்க மாட்டேன். யுத்தம் புரிய வந்துள்ளேன். உங்களை நான் தோற்கடிக்க வந்துள்ளேன். அதற்கு முன் என் பக்தர்களின் சங்கடங்களுக்கு நான் தீர்வு கண்டிட வேண்டும். அதற்கு பின்பே உன் மன விருப்பத்தை நிறைவேற்றலாம். அதுவரை காத்திரு. அவ்வாறென்றால் சரி, நான் காத்திருக்க தயார். ஆனால் எதுவாக இருந்தாலும் துரித கதியில் செய்யுங்கள். சிவனை சவமாக மாற்றுவதற்கு வெகு நாட்களாக நான் காத்திருக்கிறேன். காசிவாசிகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. இவர்களுக்கு வரம் தாருங்கள். அவ்வாறே தேவி. ஆனால் அதற்கு முன்பாக தாங்கள் இந்த கலசத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். பிறகு அவ்வழியே சென்றாக வேண்டும். சதியாக தாங்கள் இருந்த காலம் அது. தங்களை என் கரங்களில் ஏந்தி நான் அலைந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தங்களது குண்டலம் அவ்விடத்தில் விழுந்தது.
குருதேவா, இது மகாதேவரின் யுக்தி. இதில் ஏதோ தந்திரம் உள்ளது. அவர் திட்டமிட்டுதான் சுயநலத்தை இப்போது சிக்க வைத்துள்ளார். யுத்தம் புரியாமல் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். தாங்கள் கூறுவது சரிதான் அசுரமாதா. அங்கு நின்று கொண்டிருப்பதோ மகாதேவர். அவர் கரத்தை நீட்டினால் போதும், குண்டலம் தானாக வந்து சேரும். தேவி பார்வதியை கொண்டு நேரத்தை வீணடிப்பதற்காக தான் மகாதேவர் இவ்வாறு செய்கிறார் போலிருக்கிறது. அது மட்டுமல்ல, விரோதியை மூடனாக எண்ணுவது அதைவிட பெரிய மூடத்தனம் அசுரமாதா. மகாதேவர் காரண காரியமின்றி எதையும் செய்ய மாட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மகாதேவர் ஏதோ ஒரு காரண காரியத்தை வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒருவேளை காசியில் உள்ள பிரஜைகளின் மன விருப்பத்தை நிறைவேற்ற இந்த குண்டலம் சம்பந்தப்பட்டிருக்கலாம். இந்தாருங்கள். இந்த கமண்டலங்களின் வாயிலாக காசிக்கென்றே ஓர் புதிய அடையாளம் கிடைக்கவிருக்கின்றது. இது தேவி சதியின் குண்டலத்தால் உருவானது. ஆகையால் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் யாவரும் இந்த திவ்ய பகுதியை மணிகர்ணிகா காட் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். மணிகர்ணிகா காட் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். மணிகர்ணிகா காட் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள்.
அதோடு எந்த அக்னி இன்று பிரகாசமாக ஒளிர்ந்ததோ அவ்வொளியானது என்றும் அணைந்திடாது. பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கும், பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கும். இனி இந்த காசியில் ஏராளமான சவங்கள் தகனமாகும். இன்று முதல் இந்நகரம் மரணத்திற்கான நகரமாக மாறும். இன்று முதல் இந்நகரம் மரணத்திற்கான நகரமாக மாறும். அதோடு இந்த காசி ஸ்தலத்தில் எவரொருவர் மரணம் அடைகின்றாரோ அவருக்கு நான் சிவன் நிச்சயமாக முக்தியை தந்தருள்வேன், நிச்சயமாக முக்தியை தந்தருள்வேன். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இவர் மரணத்தை அடைந்து விட்டார். செல்லுங்கள், உடனே சென்று சவத்தை இந்த அக்னியில் தகனம் செய்யுங்கள். இன்று முதல் மணிகர்ணிகா காட்டில் சவங்களை தகனம் செய்திடும் பணி துவங்கும். முக்தி எனும் நுழைவாயிலும் திறக்கும். வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இனி தாங்கள் என்னுடன் யுத்தம் புரியுங்கள். இந்த சவம் தகனமாகும் வரை பொறுத்திரு. இன்று உன்னுடன் யுத்தம் புரிவது நிச்சயம். இந்த மணிகர்ணிகா காட்டில் தகனம் செய்யப்பட வரும் சவங்கள் யுகங்கள் யாவிலும் காலத்திற்கும் முக்தி பெற்றே இருக்கும். மேலும் அந்த சவத்தின் செவியில் சிவனே சென்று தாரக மந்திரத்தை ஓதுவான். அம்மந்திரத்தாலேயே முக்தி நிச்சயம் கிட்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात् ओम स्वाहा भुवः भुः நானும் இறந்த பிறகு இதே இடத்தில் தகனம் செய்து விடுங்கள். இங்குதான் எனக்கு முக்தி கிடைக்கும். தாங்கள் ஏன் ஏதும் கூறாமல் இருக்கிறீர்கள்? தாங்கள் இறந்த பிறகு தங்களையும் இங்குதான் தகனம் செய்வார்கள். அதுதானே பிரச்சனை தேவி. எங்களால் இறக்க முடியாத எந்த மானிடரின் உடல் இறந்த பிறகு இப்பகுதியில் தகனம் செய்யப்படுகிறதோ அவர்கள் நிச்சயம் முக்தி பெறுவார்கள். துக்கம், வேதனை மற்றும் கடமையிலிருந்து அவர்கள் விடுபெறுவார்கள். சிவசக்தியின் ஆசியுடன் இன்று இந்த காசியின் பூமி மிகவும் மகத்துவமான பகுதியாக மாறி
இவ்வாறு எதுவரை பொய்யுரைத்து யுத்தத்தை தள்ளி வைப்பீர்கள்? ஒருவேளை என்னை கண்டு அஞ்சினால் அதை வெளிப்படையாக கூறுங்கள். வா சுயநலமே, உன்னுடன் யுத்தம் செய்கிறேன். தாங்கள் என்ன செய்கிறீர்கள் மகாதேவா? யுத்தம் செய்ய வேண்டிய இடத்தில் ஏன் சாம்பலை தூவுகிறீர்கள்? சுயநலமே, அந்த சவம் வாயிலாக மகாதேவர் உன்னை அழிப்பதற்கான மார்க்கத்தை கண்டறிந்து விட்டார். அங்கிருந்து ஓடிவிடு. இந்த சுயநலம் இது நாள் வரை நம் பேச்சை கேட்டிருக்கிறானா என்று கேட்பதற்கு தங்களது அறிவுரை அவன் செவியில் கூட எட்டாது. குருதேவா, சுயநலத்தின் அழிவு நெருங்கிவிட்டது. எத்தகைய யுத்தமாகினும் நடக்கும் அதன் காலம் எதுவாகினும் சுயநலத்தின் அழிவானது பிரபஞ்சத்திற்கு எடுத்துக்காட்டாகும். வாழ்வில் அழிவு நிச்சயம், அதோடு இறுதியில் யாவரும் சாம்பலாவதும் நிச்சயம். எனினும் உனக்கான அழிவு சாமானிய மனிதனின் சாம்பலாலே நேரும். அவனது சாம்பலால் உருவான இந்த தனுசினால் உனக்கு நேரும். இந்த தனுசினால் உனக்கு நேரும். இந்த தனுசினால் உனக்கு நேரும். மகாதேவர் சுயநலத்தை இந்த காசியில் சம்ஹாரம் செய்வார். ஆகையால் காசியின் இந்த பூமி புனிதமடைய போகிறது, புனிதமடைய போகிறது, புனிதமடைய போகிறது. சாம்பலாலான பானமாயினும் சரி, இறுதியில் மகாதேவர் ஆயுதம் ஏந்தி விட்டார் அல்லவா? மகாதேவா, தங்களுடைய எந்த தாக்குதலாலும் என்னை எதுவும் செய்ய இயலாது. எச்சரிக்கிறேன் மகாதேவா.
காசியின் அரசர் அல்லவா தாங்கள்? அவ்வாறென்றால் இங்குள்ள பிரஜைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு நிகரானவர்கள். தங்கள் முன்னிலையில் தங்களது பிள்ளைகளின் உயிர்களை எடுப்பேன். அதன் பிறகு தங்களது கண்களில் இந்த சுயநலத்தைக் கண்டு அச்சம் உண்டாகும். அவ்வாறு செய்த பிறகு தங்களை நான் தோற்கடித்து பெருமிதம் கொள்வேன். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. நாராயணா, காசிக்கு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மகாதேவர் மிகவும் அமைதியாக இருக்கிறாரே, அவர் ஏதும் செய்யவில்லையே. தேவேந்திரா, அமரராக இருந்த பிறகும் தாங்கள் இவ்வாறு கவலை கொள்கிறீர்களே? இல்லை தேவரிஷி, நான் எனக்காக கவலை கொள்ளவில்லை. நான் இந்த பிரஜைகளுக்காக கவலை கொள்கிறேன். தேவேந்திரா, மகாதேவரின் பக்தர்களுக்கு ஏதும் நேராது. தங்களது கவலையை மனதில் இருந்து உடனடியாக விலக்குங்கள். அமைதியாக மகாதேவரின் திருவிளையாடலை கண்டு களியுங்கள். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், மகாதேவா. எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். புரிந்ததா தேவேந்திரா? பிரஜைகளை காக்க மகாதேவர் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியுள்ளார். இன்று மகாதேவர் மீண்டும் நிரூபித்து விட்டார். எந்த உயிரினமாயினும் மகாதேவரின் பக்தியின் நிழலில் உள்ளதோ, சிவத்துவத்தின் நிழலில் உள்ளதோ, அந்த உயிரினங்களை சுயநலத்தால் அல்ல, ஒருபோதும் எவராலும் ஏதும் செய்ய இயலாது. இது மகாதேவர் கூறும் வாக்காகும். புரிந்தது நாராயணா. மகாதேவா, நான் இப்பொழுது புறப்படுகிறேன். விரைவில் நாம் சந்திப்போம்.
என்னோடு யுத்தம் செய், என்னோடு யுத்தம் செய், என்னோடு யுத்தம் செய். பார்வதி தங்களுக்கு அபிஷேகம் செய்தாலும் சிவனின் சக்தியாலும் தங்களை இன்று காப்பாற்ற இயலாது மகாதேவா. தாங்கள் இவர்களை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள இயலாது. எனது பிடியில் தாங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் அல்லவா? இவ்வுண்மையை உணர்த்தவே நான் 12 ஜோதிர்லிங்கங்களிலும் வியாபித்திருக்கிறேன். சுயநலத்திற்கான தீர்வு சிவத்துவம் மட்டுமே. இப்பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் சிவத்துவம் என்ற தத்துவத்தின் சக்தியை கட்டுக்குள் வைத்திட இயலாது.
ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா மகாதேவா, தங்களால் இயன்றவரை முயற்சி செய்யுங்கள். ஆனால் இன்று நான் தங்களை தோற்கடித்த பிறகு தங்களது சக்தியை நான் சம்ஹாரம் செய்வேன். அதன் பிறகு தங்களது கைலாயத்தை நான் புஷ்பம் செய்வேன். வாருங்கள் மகாதேவா, தங்களது சக்தி தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். வாருங்கள். காலனுக்கெல்லாம் காலன் நான். தங்களால் என்னை எதுவும் செய்ய இயலாது. சுயநலமே, நீ அழிந்து போவதற்கான நியதி எழுதப்பட்ட ஒன்று. இன்று சிவத்துவத்தின் பிரகாசம் சுயநலத்தின் கார் இருளை விழுங்கப் போகின்றது. சுயநலமே, மகனே, எனக்கு அழிவே இல்லை மகாதேவா. எனது இந்த பூத உடல் அழிந்தாலும் சரி, ஆனால் இந்த பூ உலகில் எனது சக்தியும் எனது சீற்றமும் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா சுயநலத்தின் உடலை அழித்து விட்டேன். எனினும் அவன் உரைத்தபடி அவனுடைய சக்திகள் உலகில் என்றும் நிலைத்திருக்கும். சுயநலம் இப்பூ உலகில் நிறைந்திருக்கிறான். எங்கும் சிவத்துவம் வியாபித்திருக்கிறது. அவ்வாறே
சுயநலமும் எங்கும் வியாபித்திருப்பான். இனி தீர்வு காண்பது தாங்கள் மட்டுமே. மானிடர்களான தாங்கள் சுயநலத்தையா சிவத்துவத்தையா எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? பிரபஞ்சத்தில் வாழும் மானிடர் யாவரும் தர்மம் மற்றும் அவர்களது கர்ம பலனால் கட்டப்பட்டிருப்பார்கள். ஜனனித்த பின் கர்ம பலனிற்கான சக்கரம் சுழலும். மேலும் ஒருவர் ஆற்றும் செயலுக்கு உகந்த பலனை நிச்சயம் அடைந்திடுவார்கள். ஆற்றிடும் எச்செயலால் இறைவன் ஆனந்தம் அடைகின்றாரோ அது செயலாகாது, பூஜையாகும், ஆராதனையே. இறைவனுக்கு நாம் புரியும் அர்ச்சனை. அச்செயலை நாம் புரிவதால் தாங்கள் பயணித்திடுவது தர்மத்தின் பாதையே. தர்மாத்மாவாக மாறுவீர்கள். எனவே பரோபகாரம் புரிந்திடுங்கள். பிற ஜீவன்களின் வேதனைகளையும் போக்கிடுவதற்கு முயன்றிடுங்கள். லோக நன்மைக்கான பணி செய்யுங்கள்.